ஆனந்த், ஒரு பக்கத்தில் மிக கடுமையாக வாதம் செய்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ராஜதந்திர நகர்வுகளை எல்லாம் செஞ்சு 17 மாதம் போராடி ஒரு அளவு கூட ஒரு இன்ச்சு கூட விவசாயிகள் நலனையோ இந்தியாவினுடைய நலனையோ விட்டு கொடுக்காம மிகப்பெரிய வெற்றியை மோடி அரசு செய்திருக்கிறது அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டதில். அதனால் இந்தியாவுக்கு பெரிய நன்மை அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க. காங்கிரஸ் அதற்கு நேர்மாறான ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. ஏன்? நேற்று ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஹவுஸ் ஒரு அறிக்கை விட்டுது. ராகுல் காந்தி பேசி முடிச்சப்புறம் ரெண்டாவது அறிக்கை ஒன்று வந்தது. ராகுல் முன் ராகுல் பின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் அறிக்கையில் இந்தியாவிலேருந்து பல்சஸ், சிக்பீஸ், சீரியல்ஸ், சோயாபீன் இது மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுவோம். $500 பில்லியன் கம்பல்சரியாக வாங்குவோம். டிஜிட்டல் டேக்ஸை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிவிடுவோம். அமெரிக்காவுக்கு டேக்ஸை 0 ஆக்கிடுவோம். இந்தியாவுக்கு 18% டேக்ஸ். இதுதான் முதல் அக்ரிமெண்ட். ரெண்டாவது அக்ரிமெண்ட் ராகுல் போட்டு டாட்டாராக பார்லிமெண்ட்டில் பேசி கீழ்ச்சப்புறம் ஒயிட் ஹவுஸ்லேருந்து ரெண்டாவது வருது. அந்த சீரியல்ஸ், சிக்பீஸ் எல்லாம் விட்டுட்டு சம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வருது. வில் அபாலிஷ் டிஜிட்டல் டேக்ஸை எடுத்துகிட்டு வில் நெகோஷியேட் டிஜிட்டல் டேக்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வில் பைலேருந்து இன்டென்ட் டு பை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யன் ஆயிலை வாங்க மாட்டாங்க. ஈரான்லேருந்து ஆயில் வாங்கினா தனி சேங்ஷன். இதெல்லாம் அந்த லெட்டர் ரெண்டாவதுல இருக்குது. ஈரான் தனி சேங்ஷனை தனியாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நம்மளுக்கு கிடச்சிதுன்னு பார்க்கணும். இது இந்த டாரிஃப்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்தியன் குட்ஸ் இங்கேருந்து அங்கே போனால் நம்மளுக்கு 0 to 3% தான் டாரிஃபு. அமெரிக்கன் குட்ஸ் இங்கே வந்தால் 16% டாரிஃபு. இப்போ என்னடா நியூஸுனால், நம்மளுக்கு 18% டாரிஃபு, அவங்களுக்கு 0% டாரிஃப்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 0% டாரிஃப் இல்லைன்னு சொல்லட்டுமே? சொல்லலை. நாங்கள் கச்சா எண்ணெய் எங்கே வேணால் வாங்குவோன்னு சொல்லட்டுமே? சொல்லலை. இன்றைக்கே ஆயில் கம்பெனிக்கு என்ன ஆணை போட்டிருக்காருன்னா, ஹர்தீப் சிங் பூரி அவர் தான் ஆயில் மினிஸ்டர், நீங்கள் வெனிசுவேலாலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் எண்ணெய் வாங்குங்கன்னு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சவுதி அரேபியாலேருந்து பாம்பேக்கு வரத்துக்கு, குஜராத்துக்கு வரத்துக்கு 3 மணி நேரம், கப்பல் 24 மணி நேரத்தில் வந்துடும். அமெரிக்காலேருந்து இங்கே கச்சா எண்ணெய் எடுத்துன்னு வரணுன்னா 2 வாரம் ஆகும். காஸ்ட்டு ஜாஸ்தி, ஷிப்பிங் காஸ்ட்டு ஜாஸ்தி.